நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க ஸ்கிரீனில் தர நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நண்பன் மூவியில் ஒரு சீன் வரும். அதில் நம்ம வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேனாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்கு சார் ஸ்பேஸில் எழுத பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பேனாவை கண்டுபிடிக்கணும், சிம்பிளாக பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. இதுக்கான ஒரு விடையை படத்தோட கிளைமாக்ஸில் சத்யராஜே திரும்ப சொல்கிறமே வச்சிருப்பாங்க. ஸ்பேஸில் நம்ம வந்து பேனாவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பென்சிலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பென்சிலோடைய நீடில் முனை அப்படிங்கிறது உடஞ்சி ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால பெரிய பிரச்சனை வரும், அதனால தான் பெண்ணை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அந்த மூவியில் சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மையா இல்லாட்டி அது ஒரு மித்தா அப்படிங்கிறதையும் சேர்த்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸை பார்த்தின ஒரு சில மித்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ லைக் கொடுக்க வந்துடுறாங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய நிறைய பில்லியனர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு சொந்தமாக சில அயர்லாண்டை வாங்குற பழக்கம் இருக்குது. ஐ மீன் குட்டி குட்டி தீவுகளை அவங்களுக்கு சொந்தமாக வாங்குவாங்க காசு கொடுத்து. அப்படி வாங்கக்கூடிய தீவுகளுக்கு அவங்களோட பேரை வைக்கக்கூடிய பழக்கம் கூட இருக்க தான் செய்யுது. இதே மாதிரி விண்வெளியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு ஒரு பணக்காரர் நினச்சா காசு செலவு பண்ணி அந்த பொருளுக்கு அவரோட பேரை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நட்சத்திரத்தை விண்வெளியில் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வைக்கக்கூடிய அதிகாரம் உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா IAU அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சொல்லப்படுற அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நட்சத்திரத்துக்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் பேர் வைக்கக்கூடிய உரிமையை வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனிதர் நினச்சா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேரை அவங்களோட பேரை வைக்க முடியும். அது எதுனா காமெட்னு சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரங்களுக்கு பேர் வந்து நம்மளோட பேரை வைக்க முடியும். அதுவும் நீங்கள் கண்டுபிடிச்ச வால் நட்சத்திரத்துக்கு உங்களோட பேரை வைக்க முடியும். ஏற்கனவே கண்டுபிடிச்ச வால் நட்சத்திரத்துக்கு வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வால் நட்சத்திரத்தை நீங்கள் ஒருவேளை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட நேமை கூட சஜஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பெண்ணுக்கு பதிலாக பென்சிலை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நண்பன் படத்தில் மென்ஷன் பண்ணி நம்ம விஜய் வந்து கேட்டிருப்பாரு. அந்த விஷயம் உண்மையிலே உண்மையா இல்லைனா அது ஒரு படத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு மித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஏன் 50-50 சொல்கிறேன்னா இப்போ ஸ்பேஸில் வந்து பென்சிலை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி அந்த நீடில் உடஞ்சி அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட கிளைமேக்ஸில் சத்யராஜே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஆக்சுவலாக உண்மை தான். பென்சிலோட நீடில் உடஞ்சிச்சுன்னா நம்ம கண்ணில் விழுறது, அதுக்கப்புறம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் மேலே பட்டு அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும் சோவியத் யூனியனாக இருக்கட்டும் இந்த விண்வெளி சார்ந்த ரேஸில் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் தான் எந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸாக இருந்தாலும் அவங்க எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது பென்சில் தான் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக தான் பென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறத முத கண்டுபிடிச்சதும் அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவுடைய அந்த நாசா வந்து ஒரு கம்பெனி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களோட ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து ஸ்பேஸில் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனாவை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர் பென் இன்கார்பரேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த நிறுவனமும் அதுக்கான வேலையில் ஈடுபட்டு கடைசியில் ஒரு பெண்ணை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த பெண்ணை ஸ்பேஸில் நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாசாட்ட கொடுத்தப்போ அதோட பிரேஸ் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலே நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு பெண்ணோட விலை 10,000 ரூபா அப்படிங்கிற மதிப்பில் இருந்துச்சு. ஸோ இது நாசாக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இதோட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஒரு இதே மாதிரி ஸ்பேஸில் எழுதுறதுக்கு ஒரு பெண்ணை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இன்னொரு பெண்ணை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட பேர் தான் AG7 ஆன்டி கிராவிட்டி ஸ்பேஸ் பென் அப்படிங்கிற ஒரு பெண்ணை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பெண்ணோடைய பிரேஸ் அப்படிங்கிறது அந்த டயத்தில் நம்ம இந்திய மதிப்புக்கு வெறும் 200 ரூபா அப்படிங்கிற மதிப்பில் இருந்துச்சு. ஸோ இது பல்கா நாசா வாங்கினதுனால இந்த பிரேஸுக்கு அந்த கம்பெனியும் நாசாவுக்கு அந்த பெண்ணை கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான விஷயத்து மூலமாக ஒர்க் ஆகுது ஸ்பேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து அந்த பேனாக்குள்ளே இருக்கக்கூடிய இங்கை வந்து ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 30 பவுண்ட் அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து கொடுக்கறதுனால எந்த ஆங்கிளில் வச்சு நம்ம எழுதினாலும் அந்த ஜீரோ கிராவிட்டியில் வந்து அதனால் எழுத முடியும். அந்த இங்கை எழுத வைக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரெஷரைஸ்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இங்க் அப்படிங்கிறது கூட எந்த தட்பவெப்ப நிலைக்கும் அது அழியாத தன்மையோடைய இருக்கக்கூடிய ஒரு இங்கை தான் ஸ்பெஷலாக வந்து அந்த பேனாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை தான் நாசாவுக்கு அந்த டைமில் வந்து கொடுத்தாங்க அந்த நிறுவனம் அப்படிங்கிறது. ஸோ அது இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறீங்கன்னா அதோட அப்கிரேட் வெர்ஷனை வந்து நிறைய பென்ஸை வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஆரம்பத்தில் பென்சிலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெண்ணுக்கு அவங்க மாறணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது நம்ம ISS சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் அதிகப்படியான ஆக்சிஜன் அப்படிங்கிறது அந்த இடம் முழுக்கவே இருக்கும். பென்சில் அப்படிங்கிறது ஒரு கார்பன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் சிம்பிளாக வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெருப்பு அப்படிங்கிற ஃபயர் அப்படிங்கிறது பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோடைய இருக்க உங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நாசா நம்ம வந்து பென்சிலுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்திட்ட இந்த பொறுப்பை படைச்சு அவங்க ஒரு பேனாவை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பேனாவை அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா சீசன்ஸ். இந்த சீசன்ஸ் சொல்லப்படக்கூடிய பருவநிலைகளில் இந்த சம்மர் வின்டர் இது ரெண்டுமே எப்படி ஏற்படுது நம்ம பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு, அப்படி சுற்றி வரும்போது ஒரு டைம் வந்து சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி கம்மியாக இருக்கிற சமயத்தில் பூமியில் வந்து சம்மர் ஏற்படுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா சூரியன்லேருந்து அதிகமான வெப்பமும் வெளிச்சமும் அந்த டைமில் வந்து க்ளோஸாக பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமாக கிடைக்கும், அதனால தான் சம்மர் வருது. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலிருந்து சுற்றும் போது நம்ம பூமிக்கு அதிகப்படியான வெளிச்சமும் வெப்பமும் கிடைக்காதனால வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பதில் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே மெத்து தான். உண்மையிலே ஆக்சுவலாக என்ன நடக்குது ஸ்பேஸில் அப்படின்னா, நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றது உண்மைதான். ஆனால் அது வந்து செங்குத்தாக இருந்துக்கிட்டு சுற்றி வரல, ஒரு 23.4 டிகிரி வந்து சாய்கோணத்தில் தான் நம்ம சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அந்த 23 டிகிரி சாய்கோணத்தில் சுற்றுறதுனால தான் நம்ம பூமியில் பருவநிலைகள் சொல்லப்படக்கூடிய சீசன்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தாலும், இந்த சம்மர் வின்டர் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே அந்த சாய்வு கோணத்தில் இருந்து சுற்றும் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பமும் வெளிச்சமும் எந்த ஆங்கிளில் நம்ம பூமி மேலே படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பகுதியில் சம்மரா வின்டரா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ பூமி எக்ஸாம்பிளாக வந்து ஒரு விதமான சாய்கோணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அந்த 23 டிகிரியில், இப்போ ஒரு டைம் வந்து நம்ம பூமியில் ஒரு குறிப்பிட்ட இந்தியாவை வந்து எடுத்துக்கிடுவோமே, இந்தியாவில் வந்து அதிகமாக அதோடைய வெளிச்சமும் வெப்பமும் வந்து அதிகமாக படுதுன்னு வச்சுப்போம். அந்த டைமில் வந்து நம்ம பூமியில் வந்து இருக்கக்கூடிய இந்தியாவில் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இன்னொரு டைம் சுற்றும் போது அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி வேறொரு இடத்துல வந்து அதிகமான வெப்பம் வெளிச்சம் ஏற்பட்டு நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியான வெளிச்சம் வெப்பம் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த மாதிரி விஷயம் தான் அந்த ஸ்பேஸில் நடக்குது. பூமி பக்கத்தில் சூரியனை சுற்றும் போது சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, பூமி சூரியனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது வின்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே பொய் தான். அடுத்ததா பூமியில் மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு மிக நீண்ட சுவர் அப்படின்னா அது கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லப்படக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவர் தான். இந்த சீன பெருஞ்சுவரை நம்ம விண்வெளியில் ஸ்பேஸில் இருந்து அந்த சேட்டலைட் வியூவில் இருந்து பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் வந்து கண்டிப்பாக அந்த சுவர் மிக பெருசாக நீளமாக இருக்கு, ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நம்புறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் அவ்வளோ நீளத்தில் சுவர் இருந்தாலும் நம்ம விண்வெளியில இருந்துலாம் பார்க்க முடியாதுப்பா, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நம்மளால் ஸ்பேஸில் இருந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் இருந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ பூமியில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சேட்டலைட்டாலையும் நம்ம சீன பெருஞ்சுவர் சொல்லப்படக்கூடிய அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை பார்க்க முடியும். சீன பெருஞ்சுவரையும் தாண்டி சில விஷயங்களையும் நம்மளால் அந்த ஸ்பேஸில் அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். அது எந்தெந்த மாதிரியான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லண்டன் சிட்டி, எகிப்தில் இருக்கக்கூடிய ஹீசா பிரமிடாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இமாச்சல மலைத்தொடர்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க முடியும். இரவு நேரங்களில் பெரிய பெரிய நகரங்களோடைய நிறைய நகரங்களோடைய அந்த லைட் வெளிச்சம் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த லைனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கர்மஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பூமியோடைய அந்த கடல் மட்டத்தில் 100 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பறக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எதாலையும் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம பூமி சுற்றி வரக்கூடிய சூரியன்ல இருந்து நம்மளுக்கு வெளிச்சத்தையும் தாண்டி வெப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்குது. அந்த வெப்பத்தை நம்ம பூமியில் இருந்துக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் சூரியன் அப்படிங்கிறது ஸ்பேஸில் இருக்குல்ல, அப்போ அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப சூடாக இருக்குமா இல்லை கூலாக இருக்குமா? உண்மையிலே ஸ்பேஸோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம இப்படி தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து முடிவு பண்ணி சொல்லிட முடியாது. ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை வந்து எடுத்துப்போம். அந்த பொருள் மேலே அதிகப்படியான ரேடியேஷன் படுது அப்படின்னா தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுறது அதிகமாகி அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் விண்வெளியில் எப்படி செயல்படுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மேலே வந்து அந்த ரேடியேஷன் பட்டு அது மூலமாக அந்த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாகிறத வச்சு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வெப்பம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஸ்பேஸில் இந்த மாதிரி நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் வெற்றிடம் மாதிரியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற அந்த ரேடியேஷன் பட்டால் தான் அந்த வைப்ரேஷன் உருவாகும். அப்படிங்கிற பட்சத்தில் படாத வரைக்கும் அந்த வாட்டுக்கு வந்து வெப்பம் வந்து ரேடியேஷன் வந்து ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பூமி மேலே அந்த ரேடியேஷன் சூரியனுடைய ரேடியேஷன் படுறதுனால அது வந்து தெர்மல் எனர்ஜி மூலமாக பூமியில் வந்து அந்த வெப்பத்தை வந்து
வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதேமாரி தான் நிலவாக இருக்கட்டும், மற்ற கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஸோ அங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அந்த வெப்பத்தை வந்து கொஞ்சம் உணர்கிற மாதிரி விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பூமியை சுற்றி தான் வந்துட்டு இருக்கு அந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது. அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு நேராக வந்து சுற்றி வரும்போது 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அவங்க வந்து வெப்பத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுவே சூரியனுக்கு பின்பக்கமாக வந்து பூமியை வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும் போது அந்த சூரியனோட வெளிச்சமும் ரேடியேஷனும் கம்மியாக படும்போது அந்த இடத்துல -150 டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு வந்து குளிராக இருந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அந்த ரேடியேஷன் படாததுனால தான் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸில் இந்த அளவுக்கு தான் டெம்பரேச்சர் இந்த இடத்துல இருக்கும், இங்கே இவ்வளோ தான் வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வெப்பம், டெம்பரேச்சர் இதை பற்றிலாம் பேசும்போது கண்டிப்பாக இந்த பிளானட்ஸில் இருக்கிற கிரகங்களுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அது எதை பேஸ் பண்ணி ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியை பேஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸை பேஸ் பண்ணி சொல்கிறோமா, இல்லைனா எதை வச்சு அந்த முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தோடைய சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த கிரகத்தோட டெம்பரேச்சரை முடிவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு பிளானட்டோடைய டெம்பரேச்சரை முடிவு பண்ணுறது அந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் தான். இது நீங்கள் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா, இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிரகங்களை எடுத்துக்கிட்டால் புதன், அதுக்கப்புறம் வெள்ளி, பூமி, அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம், 4 கிரகங்களும் தரைப்பகுதி இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட். ஆனால் தரைப்பகுதி இல்லாத 4 கிரகங்கள் இருக்குது, ஜூபிட்டர், சேட்டன், அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிற இந்த கிரகங்கள். ஆனால் அந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சரும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. தரைப்பகுதி இல்லாத ஒரு கிரகத்தோடைய டெம்பரேச்சரே நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ சர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அட்மாஸ்பியர் எப்படிப்பா ஒரு கிரகத்தோடைய டெம்பரேச்சரை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாத வச்சு அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நம்ம மெர்க்குரி பிளானட்டை எடுத்துப்போம். இப்போ மெர்க்குரி பிளானட் தான் நம்ம சூரியன்லேருந்து இருக்கக்கூடிய முதல் கிரகமாக இருக்குது. ஆனால் அந்த கிரகம் என்னதான் முதல்ல இருந்தாலும் அது சூடான கிரகமாக நம்ம சோலார் சிஸ்டத்தில் இல்லை. ரெண்டாவது இருக்கக்கூடிய வீனஸ் சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகம் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய அந்த கிரகம் தான் சூடாக இருந்திருக்கணும், ஏன் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த கிரகம் சூடாக இருக்குது அப்படின்னா மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அட்மாஸ்பியர் இல்லாதனால சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை பிடிச்சு வைக்கக்கூடிய வேலையை அட்மாஸ்பியர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாததுனால அங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதுவே வீனஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான அடர்த்தியான வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை அந்த கிரகத்துக்குள்ள வந்ததுலேருந்து வெளியே போக விடாமல் பிடிச்சி வச்சுக்குது. இதனால் அங்கே 460 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அந்த கிரகம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிரகத்தோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ அந்த கிரகம் எவ்வளோ சூடான ஒரு கிரகமா, கோல்டான ஒரு கிரகமா அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் யார் கேட்டாலும் நீங்கள் இந்த ஒரு ஆன்சரை சொல்லலாம். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்ட் 1 தான். பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் டெய்லி மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம செய்கிற விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி என்பா இந்த வீடியோக்கு இன்னும் கூட கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.